இன்று நாம் அறியப் போவது வராகியம்மன் பற்றிய புராண குறிப்புகள். வராகியம்மன் சப்த கன்னிமார்களில் ஒருவர். சப்த கன்னிமார்கள் யார் என்பதை பார்ப்போம். சப்த கன்னிமார்கள் தோன்றிய பற்றி 3 புராண குறிப்புகள் உண்டு. சிவபெருமான் ஒரு காலத்தில் அந்தகாசுரன் எனும் அரக்கனுடன் போர் புரிந்தார். அப்பொழுது அந்தகாசுரன் உடலில் இருந்து ரத்தம் சிதறியது. அந்த இரத்தத்தில் அசுரர்கள் தோன்றினார்கள். அப்பொழுது அந்த அரக்கர்கள் தோன்றியதை பார்த்து சிவபெருமான் தன் வாய் அக்னியிலிருந்து யோகேஸ்வரி எனும் ஒரு சக்தியை தோற்றுவித்தார். அந்த யோகேஸ்வரி தெய்வம் மகேஸ்வரி எனும் தெய்வத்தை தோற்றுவித்தார். அதே போல யோகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை தோற்றுவித்தார். திருமால் நாராயணியை தோற்றுவித்தார். இந்திரன் இந்திராயையும் தோற்றுவித்தார். முருகன் கௌமாரியை தோற்றுவித்தார். வராகமூர்த்தி வராகி அம்மனை தோற்றுவித்தார். யமன் சாமுண்டியை தோற்றுவித்தார். சும்ப நிசும்ப என்ற அரக்கர்களை அம்பிகை அழிக்க போர் புரிந்த போது அவளுக்கு உதவியாக இத்தேவியர்கள் உற்பத்தியானார் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகின்றது. காளிதாசனின் குமார சம்பவம் என்ற காவியத்தில் சப்த கன்னியர் சிவபெருமானின் பணிப்பெண்டீர் என்ற குறிப்பும் காணப்படுகின்றது. சப்த கன்னியரின் தோற்றத்தை பற்றிய மற்றொரு புராண குறிப்பில் என்ன சொல்லுகிறது என்றால், மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொல்ல கருவில் உருவாகாத பெண்ணால் மட்டுமே அழிவு உண்டாக வேண்டும் என வரம் பெற்றிருந்தார். அதனால் தேவர்களும் முனிவர்களும் மகிஷாசுரனால் துன்பமடைந்தனர். அனைவரும் சென்று சிவபெருமானிடம் தங்களை காத்துள்ள வேண்டினர். அப்பொழுது சக்தி தன்னிலிருந்து சப்த கன்னியர்களை தோற்றுவித்ததாக ஒரு புராண குறிப்பு உள்ளது. அந்த சப்த கன்னியர் மகிஷாசுரனை அழித்தார்கள் என்ற புராண குறிப்பு நமக்கு உள்ளது. மகிஷாசுரன் கொல்லப்பட்டதால் சப்த கன்னியருக்கு கொலைப்பாவம் சூழ்ந்தது. அதனை நீக்க வேண்டி சிவபெருமானிடம் சப்த கன்னியர் வேண்டினர். அப்பொழுது சிவபெருமான் கோலியனூர் என்னும் தலத்தில் தன்னை வழிபட்டு வரும்படி கூறினார். அங்கே சப்த கன்னியர்களை பாதுகாக்க தன்னுடைய அம்சமான வீரபத்திரனை உடன் அனுப்பி வைத்தார். இங்கே சப்த கன்னியருக்கு தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து உபதேசம் செய்து கொலை பாவத்தை நீக்கினார். சப்த கன்னிகள் யார் என்பதை பார்ப்போமா? பிராமி. பிராமி படைப்பின் கடவுளான பிரம்மாவின் அம்சமாவார். இவர் 4 கரங்களை உடையவர், அன்னப்பறவை வாகனமாக கொண்டவர், வெண்ணிற ஆடை அணிந்தவராகவும் ஸ்படிக மணி மாலையை ஆபரணமாக தரித்தவராகவும் உள்ளார். அடுத்தபடியாக மகேஸ்வரி. மகேஸ்வரி என்பவர் மகேஸ்வரனாகிய சிவபெருமானின் அம்சமாவார். இவர் சிவபெருமானை போன்று முக்கண்ணும் 5 திருமுகமும் உடையவர். கரங்களில் பாசம், அங்குசம், மணி, சூலம், பரசு என்ற ஆயுதங்களை தரித்தும் ரசபித்தனைவனாக கொண்டவர். அடுத்தது கௌமாரி. கௌமாரி என்பவர் கௌமாரனாகிய முருகனின் அம்சமாவார். இவர் 4 கரங்களையும் பின் 2 கைகளை வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களும் தரித்து காணப்படுகிறார். மயில் பறவினை வாகமாக கொண்டவர். சேவல் குழந்தை கைகளில் தாங்கியிருப்பார் கௌமாரி அம்மன். நாராயணி அம்மன். நாராயணி என்பவர் விஷ்ணு என்று அழைக்கப்படும் திருமாலின் அம்சமாவார். இவருக்கு வைஷ்ணவி என்ற பெயரும் உண்டு. இவர் 4 கரங்களையும் பின் 2 கைகளையும் சக்தியத்திலும் சங்கிகளையும் தரித்து காணப்படுகிறார். அடுத்தபடியாக வராகி அம்மன். வராகி அம்மன் திருமாலின் வராக ரூபத்தில் இருப்பதால் இவர் வராகி அம்மன் என்று சொல்லப்படுகிறது. 2 கரங்களையும் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டவராவார். இவர் கருப்பு நிற ஆடையை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பவர் இந்த வராகி அம்மன். அடுத்தது இந்திராணி தெய்வம். இந்திரனால் தோற்றுவித்தவர் இந்த இந்திராணி.
இவர் ரத்ன கிரீடம் தரித்து வெண்யானை வாகனத்தில் அமர்ந்திருப்பார். அடுத்தபடியாக சாமுண்டி. சாமுண்டி என்பவர் ருத்ரனின் அம்சமாவார். 4 கரங்களால் 3 கேத்திரங்களும் கோரைப்பற்களும் கருமேனியும் உடையவர். இவர் புல்தோல் போர்த்தி உடுத்தி கபால மாலையை அணிந்திருப்பார். இந்த வராகியம்மன் சோழர் காலத்திய கோயில்கள் மற்றும் அதற்கு முந்தைய கால கோயில்களிலும் சப்த மாதர் சிற்றாலயங்களிலும் தமிழகத்தில் நிறைய காணப்படுகின்றன. அதற்கு பிற்பட்ட காலத்தில் சப்த மாதர் வழிபாடு அரிதாகிவிட்டது. சப்த மாதர் வழிபாடு இந்தியா முழுவதும் இருந்ததற்கு சிற்ப ஓவிய பல செப்பு படிவங்கள் இன்றும் சாட்சியங்கள் உள்ளன. ஆனால் இவர்களுக்கு தனி சிற்றாலயங்கள் எழுப்பும் வழக்கம் தென்னிந்தியாவில் மட்டுமே இருந்தது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் வேம்பநல்லூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சந்திரசேகரர் கோயில் திருக்கோயிலில் சப்தமாதர் சிற்றாலயம் உள்ளது. அரக்கோணம் அருகே உள்ள திருமால்புரம் ஒற்றிய பாகலூர் கிராமத்தில் உள்ளது. திருவாரூர் அருகில் காரையூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பென்னேஸ்வரம் மடம் பென்னேஸ்வரர் கோயிலில், தேனி மாவட்டம் சின்னமனூரில், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் இங்கெல்லாம் இந்த சப்த கன்னியருக்கு சிற்றாலயங்கள் உள்ளன. இந்த வராகியம்மன் வழிபாடு என்பது நம்முடைய இந்து புராணத்துப்படி 4 முக்கிய வழிபாட்டு நடைமுறைகள் இருக்குதுங்க. சைவம், சிவனை கும்பிடுபவர்கள் சிவபக்தர்கள், விஷ்ணுவை கொண்டு கும்பிடுபவர்கள் வைணவர்கள், பிரம்மாவை கும்பிடுபவர்கள் பிராமணியம், சக்தி தேவியை கும்பிடுபவர்கள் தேவி வழிபாடு. இதில் தேவி வழிபாடில் முக்கிய அம்சமான வாராகியம்மன் வழிபாடு உள்ளது. இந்த வராகியம்மன் தாந்திரீக நடைமுறைகளை பற்றி இவர் ஒரு ரகசிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தேவியாவார். அதாவது அக்காலங்களில் அரசர்கள் போர் புரிய போகிற்கும் முன்பு இரவில் இத்தெய்வத்தை வணங்கியதாக புராண குறிப்புகள் உள்ளன. இந்த வராகியம்மன் ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறார். இந்த வராகியம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து உக்கிரமான தெய்வமாக இருக்கிறார். இந்த உக்கிரமான தெய்வம் என்பவர் நம்முடைய பகை என்று நினைத்து கொண்டுள்ள அனைத்தையும் போக்குபவளாக இந்த வராகியம்மன் இருக்கிறார். பகை என்பது ஒரு நமக்கு பகையாக நடப்பவர்களை அழிப்பவர் மட்டுமல்ல. பகை என்பது நமக்கு தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நமக்கு பகை. நமக்கு தோன்றக்கூடிய நோய் கூட நமக்கு பகை. நமக்கு கடன் பிரச்சனையாக இருப்பது அதுவும் நமக்கு ஒரு பகை. நமக்கு பகையாக இருப்பது நம்மை சுற்றி இருக்கும் நமக்கு பிடிக்காத, நமக்கு எந்த காரணங்களால் நம்முடைய மனமும் உடலும் சஞ்சலப்படுகிறதோ அவையெல்லாம் நமக்கு பகையே. அந்த பகையை போக்கக்கூடிய தெய்வமாக வராகியம்மன் இருக்கிறார். அடுத்த பதிவில் வராகியம்மனின் வழிபாடு, வராகியம்மன் சிறப்புகளை நாம் காணலாம்.